இதே குழந்தைகளுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல பக்தி இலக்கியம், நான் சொல்றது பக்தி இலக்கியம்னு சொன்னா உடனே அதை நீங்க மதத்தினுடைய சாயம் பூச வேண்டாம். நீங்க தமிழ்ல ஒரு சீராபுராணம் கத்துக் கொடுங்க, ஒரு திவ்ய பிரபந்தம் கத்துக் கொடுங்க, இயேசுகாவியம் கத்துக் கொடுங்க, கண்ணதாசன் எழுதின இயேசுகாவியத்தை கத்துக் கொடுங்க, தேம்பாவணி கத்துக் கொடுங்க. இது எதுவுமே ஏதாவது ஒண்ணு கத்துக் கொடுங்க. ஏன்னா எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஜெனரேஷன் வளர்றதை விட, சரி இப்ப இந்த ஐயப்பன் மேல இவ்வளவு கிரஷ் இருக்கே, யார் இந்த ஐயப்பன்? இந்த ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போய் பார்த்தா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படிதான் ஆரம்பிச்சது. நான் சொன்ன சின்ன வயசுல இருந்தே நான் கோவில் பக்கத்துல இருந்தாலும் கோவிலுக்குள்ள போகணுங்கிற விளைவு அப்பெல்லாம் பெருசா வரல. ஆனா முதல் முறையாக நான் சொல்றேன், ஒரு 2 அடி தூரத்துல சாவை பார்த்துட்டு வந்த ஒருத்தனுக்கு என்ன இருக்கும், கை கால்லாம் நடுங்குது. எனக்கு கடவுள்ங்கிற ஒரு கான்செப்டை நாங்க தான் உணர ஆரம்பிச்சேன் முதல்ல. திரைப்படம் மட்டும் இல்ல, உங்களோட பதிலும் தெரியுது, குழந்தைகளுடைய கல்வியிலையும் பக்தி இலக்கியம் முக்கியமான இடம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது, கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்னன்னா மொராலிட்டின்றது ஒண்ணு வரும், காட் ஃபியரிங்கிறது ஒண்ணு வரும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட என்ன ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க குழந்தைங்களை வளர்க்கும் போதே என்னன்னா நீங்க டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நீ ஒரு பெரிய கிரிக்கெட் வீரன் ஆகணும், இப்படிதான் வளர்க்குறாங்களே தவிர அதனால என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் பீரியட்ஸ்ல பிடின்னு ஒரு பீரியட் இல்லை. மாரல் சயின்ஸ்னு நம்ம படிக்கும் போது ஒன்று இருந்தது, நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு இருக்கும். அதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். ஒரு பக்தி இலக்கியம் இல்லாட்ட கூட ஒரு கொன்றை வேந்தனோ ஒரு வேற ஏதோ ஒரு விஷயமும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கதை மூலமா நமக்கு, ஒரு தெனாலிராமன் கதை மூலமா நம்மளுக்கு ஒரு மொராலிட்டிங்கிறது இருக்கு இல்லையா, அது நமக்கு காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜெனரேஷனுக்கு அது இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா டைவர்ட் ஆகி வீடியோ கேம்ஸ், செல்போனு, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பசங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதும், ஒரு சின்ன தோல்வியை கூட எதிர்கொள்ள முடியாம ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா சூசைட் பண்ணிக்கிறேன்றாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது எதுவுமே இவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு மாரல் சயின்ஸ் இல்லை, பிடி பீரியட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இதே குழந்தைகளுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல பக்தி இலக்கியம், நான் சொல்றது பக்தி இலக்கியம்னு சொன்னா உடனே அதை நீங்க மதத்தினுடைய சாயம் பூச வேண்டாம். நீங்க தமிழ்ல ஒரு சீராபுராணம் கத்துக் கொடுங்க, ஒரு கம்பராமாயணம் கத்துக் கொடுங்க, ஒரு திவ்ய பிரபந்தம் கத்துக் கொடுங்க, ஒரு இயேசுகாவியம் கத்துக் கொடுங்க, கண்ணதாசன் எழுதின இயேசுகாவியத்தை கத்துக் கொடுங்க, தேம்பாவணி கத்துக் கொடுங்க. இது எதுவுமே ஏதாவது ஒண்ணு கத்துக் கொடுங்க. ஏன்னா எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஜெனரேஷன் வளர்றதை விட ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஒரு ஜெனரேஷன் வளரட்டுமே. 100% ரொம்ப சரியானது. படைச்சவன் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா கண்ணு முன்னால இருக்கிற எது மேலேயுமே நம்பிக்கை வராதுங்கிறது ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்பெல்லாம் சின்ன வயசு குழந்தைங்க கோயிலுக்கு போனாலே, என்ன இந்த வயசுலயே கோயிலுக்கு போற, என்ன இந்த வயசுலயே ராமேஸ்வரத்துக்கு போற, இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொன்னதுல கண்ணதாசன் அவர்களை பற்றி சொன்னீங்க இல்லையா, நாத்திகராக இருந்து அப்படியே ஆஸ்திகத்துல அவரை மாதிரி பக்திமான் இல்லைங்கிற அளவுக்கு உயர்ந்தாரு. அந்த மாதிரி டிரான்சிஷன் பல பேருக்கு உலகத்துல நடக்குது இல்ல, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, எனக்கே அது மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, நான் ஸ்கூல்ல இந்த மாதிரியான பேச்சு போட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்பொழுது அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு விஷயம் கடவுள் மறுப்பு, பொது உடைமை சித்தாந்தம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அதில் போய் நான் சின்ன வயசுல இருந்தே கடவுள் என் கூட ஒரு டச்சில் இருக்கிறாரு, கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னாலும் இதெல்லாம் உணர்றதுக்கு முன்னாடியே நாம அந்த ஒரு சித்தாந்தத்தின் மேலே ஒரு கவர்ச்சியினால் அதில் ஈடுபட்டு போகும்பொழுது ஒரு கடவுள் மறுப்பாளனா நான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒரு 15 லாஜிக்கல் மாதிரி சில क्वेश्चंस வரும். ஆமா, அந்த क्वेश्चंस மேல நமக்கு ஒரு பிரமிப்பு வந்துரும். ஆமா, நிஜமாவே அவங்க சொல்றதா கரெக்ட்டோ, நம்ம இத்தனை நாள் இது பண்ணிட்டோம், அதுல தான் நம்ம டியூன் ஆவோம். அதுல நம்ம நம்பிக்கைங்கிறத மூட நம்பிக்கைன்னு சொன்னோனே, ஓ இதெல்லாம் மூட நம்பிக்கையோ, இதெல்லாம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அதன்படி நான் போயிட்டேன். அப்ப கடவுள் இல்ல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கொள்கைகளை ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என் கூட இருக்கிறவங்களுக்கும் கடவுள் இல்லை, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மூடத்தனம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு பார்த்தா என்னன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு போறதுங்கிறது அப்போ ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய கல்ட்டாவே அது ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. டோட்டலா நான் சொல்றது 89, 90 அந்த பீரியட்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் +1 +2 படிச்சுட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா என்னன்னா, முந்தானேத்துக்கு வரைக்கும் ஒருத்தன் குடிக்கிறான், ரிக்ஷாக்காரனா இருக்கான், ரோட்ல பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான். ஆனா அவன் கார்த்திகை 1ஆம் தேதி போய் ஏதோ ஒரு கோயில்ல மாலையை போட்டு வந்துட்டான்னா அவனை சாமின்றாங்க. அவன் எல்லாரும் அப்படி பார்த்தா சாமி கும்பிடுறாங்க, அப்படி கும்பிடுறாங்க. அவன் மறுநாள் பார்த்தா கோயிலுக்கு போறான், விபூதி வச்சுக்கிறான், ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றான். இந்த 48 நாள் மட்டும்
ஒரு யோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்றான். அதுக்கு பிறகு அவன் மறுபடியும் பேக் டு த பெவிலியன் மாதிரி ரெகுலர் ரொட்டீன் லைஃபுக்கு திரும்பிடுறான். சரி, இப்ப இந்த ஐயப்பன் மேல இவ்வளோ க்ரஷ் இருக்கே, யார் இந்த ஐயப்பன்? இந்த ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போய் பார்த்தா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படிதான் ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்தே நான் கோவில் பக்கத்துல இருந்தாலும் கோவிலுக்குள்ள போகணுங்கிற விளைவு வந்து அப்பெல்லாம் பெருசா வரல. அப்ப என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு ராமநவமி அப்படின்னா வீட்டுல கோயில் ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போறதுங்கிறது இருந்தது. நானா முடிவெடுத்து போறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், சபரிமலைக்கு போவோம், இது என்னங்கிறத பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களே, இது உண்மையிலேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்களா, மனதளவில் இவன் திருந்துறானா, அல்லது உடல் அளவுல சும்மா ஒரு குடியை நிறுத்துறதுக்காக, ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்துறதுக்காக, ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறானா அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் மலைக்கு மாலை போட்டேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா அந்த முதல் ஒரு 2 நாள் வந்து அந்த 108 சரணம் சொல்றது அதெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு அதுலயும் இல்லை, நம்ம அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலர் ரொட்டீன் லைஃபே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய கரெக்டா ஒரு 48 நாள் முடிஞ்சு இருமுடி கட்டி சபரிமலைக்கு போற நாள் வந்தது. குருசாமி வந்தாரு, எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. நாங்க ஒரு 25-30 பேர் குரூப்பா போறோம். அதுல என்ன மாதிரி ஐடியாலஜி உள்ள ஒரு ஃப்ரெண்டும் அங்க கிடைச்சாரு எங்க குரூப்லயே. நாங்க 2 பேரும் வந்து என்னன்னா பெரிய பாதையில போறோம், சின்ன பாதை கூட கிடையாது, பெரிய பாதையில முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பாதையில போறோம். அப்பெல்லாம் பெரிய பாதையில தான் நிறைய பேர் போவாங்க, 89, 90 சின்ன பாதை ரொம்ப கம்மியான பேர் தான் போவாங்க. ஆமா, அந்த பெரிய பாதையில போகும்பொழுது என்னன்னா, நாங்க ஆரம்பத்துல அந்த எருமெலியில இருந்து பயங்கர கிண்டல் கேலியா போயிட்டு இருக்கிறோம். இப்ப வருவாங்க, நம்ம எங்கேயுமே வந்து இந்த கரிமெல்லி இதெல்லாம் இருக்கிறது இல்ல, டோட்டலா நம்ம நினைச்சா இருமுடி எடுத்து கீழே வச்சிடுறது. அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கன்னிசாமி வந்து இருமுடியை கீழே வைக்க கூடாது, அவர் குருசாமி கிட்ட கொடுத்துதான் வைக்கணும் அப்படின்வாங்க. நம்ம குருசாமி வராருன்னா வெயிட் பண்றது இல்ல, டக்குன்னு எடுத்து கீழே வச்சுட்டு நமக்கு ஏதாவது சாப்பிடணுமா சாப்பிடுறது, அங்க எங்கேயாவது சுத்தணுமா சுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரி தான். அந்த ஒரு ட்ரெக்கிங், ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறோம், ஒரு ட்ரெக்கிங் இருக்கு, ஒரு கேம்பிங், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் போய்கிட்டே இருக்கேன். அந்த கரிமெலிங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். அந்த மேல ஸ்டீப்ல போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது கரிமெலி இறக்கம் வருது. இறக்கத்துல இறங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க, யாரை காண சாமியை காண, சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், யாரை காண சாமியை காண, சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும்னு சரணம் சொல்லிக்கிட்டே போறாங்க. நான் அப்படியே எட்டி பார்த்துட்டு சொல்றேன், கீழே பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பள்ளம் இருக்கு. சாமியை கண்டா ஏன்டா மோட்சம் கிட்டும், சரிக்கு விழுந்தா இப்பவே கிட்டும், இது ஏன்டா சாமியை போய் கஷ்டப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஒரு மழை பெஞ்சு அந்த எதிர்க்கும்ல அந்த டைம்ல, அது கொஞ்சம் சேரும் சகதியுமா இருந்தது இல்லையா, அந்த கால் வழுக்கி நான் எந்த சரிக்கு விழுந்தா மோட்சம் கிட்டும்னு சொன்னனோ அந்த சரிவை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். டோட்டலா என் கண் எதிர்க்க மரணம்ங்கிறத நான் ஃபீல் பண்றேன். கிட்டத்தட்ட எனக்கும் இந்த டேபிளுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த பள்ளம். இதோடு முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சதுன்னா அங்க விழுந்துட்டேன்னா எனக்கே கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு எலும்பு கூட கிடைக்காதுங்கிறது கிளீனா தெரியுது. போயிட்டோம், நம்ம கதை காலி அப்படிங்கிறது தெரியுது. தோல்ல இருந்த இருமுடி, தலையில கூட வச்சுக்கல, தோல்ல இருந்த இருமுடி இந்த கத்தி அப்படி தூக்கி போட்டதுல எங்கேயோ பறந்து போய் விழுந்துருச்சு. கீழே போயிட்டேன். ஒரு எட்ஜில் வந்து என்னன்னா, பின்னாடி வந்த ட்ரூப்ல ஒரு ஆந்திரால இருந்து வந்த ஒரு ஐயப்ப சாமி கோஷ்டியில ஒருத்தர் இடுப்புல கை கொடுத்து என்னை இப்படி தள்ளி விட்டார். இடுப்புல தள்ளி விட்ட உடனே இந்த பக்கம் வந்து விழுந்தேன். மலை இருக்கிற சைடு, பள்ளம் இருக்கிற சைடு இல்லாம மலை இருக்கிற சைடு வந்து விழுந்தேன். அவரு ஒரு தெலுங்குல திட்டுறாரு. எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா திட்டுறாருங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை பார்த்துக்கிட்டே வரேன், வாட்ச் பண்ணிக்கிட்டே வரேன், ரொம்ப ஆட்டமும் பாட்டமுமா தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க, இல்லாத கெட்ட பழக்கம்லாம் அந்த மலையில பண்ணிக்கிட்டே வரீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாமி அவன் கிடையாது. அவன் ரொம்ப துடியான சாமி. அவன் வந்து ஒரு பவர்ஃபுல் காட். அவன் இதே எண்ணத்தோட நீ போனீங்கன்னா மலை ஏற முடியாது, சாமியை பார்க்க முடியாது. ஒழுங்கா நின்று இந்த இடத்துல 108 சரணம் சொல்லிட்டு அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு அவர் சொல்றாருங்கிறது எனக்கு புரியுது. ஏதோ அந்த ஒரு குறிப்பா அந்த பாடி லாங்குவேஜ்ல, சைன் லாங்குவேஜ்ல புரியுது. பட் ஆனா நான் இருமுடியை தேடுறேன், இருமுடியை காணும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பள்ளத்தை ஒட்டி ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய ஒரு கிளையில என் இருமுடி தொங்கிட்டு இருக்கு. இப்ப பின்னாடி வந்தவங்களே என்னன்னா, அந்த ஊனி நடக்கிறதுக்காக ஒரு குச்சி எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குச்சியில இருமுடி எடுத்து கொடுக்குறாங்க. இது பயமா என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல தெரியல. எதனால வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வந்ததுங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா முதல் முறையாக நான் சொல்றேன், ஒரு 2 அடி தூரத்துல சாவை பார்த்துட்டு வந்த ஒருத்தனுக்கு என்ன இருக்கும், கை கால்லாம் நடுங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல.
அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு, அந்த பின்னாடி வந்தவர் சொல்றாரு, இந்த இருமுடி இங்கே வச்சுட்டு, இருமுடி தான் சாமின்னு நினச்சிக்கோங்க, இருமுடி தான் ஐயப்பன் நினச்சிக்கோங்க, 108 சரணம் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. 108 சரணம் எனக்கு தெரியாது. அநாத ரட்சகனுக்கு ஐயப்பா, ஆபத் பந்தோனே ஐயப்பா, அன்னதான பிரபு ஐயப்பாங்கிறதுலாம் இப்போ தெரியும். அப்போ தெரியாது. அப்போ நம்ம சின்சியராக சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால போவே இல்லையே. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கற்பூரம் வாங்கி கொளுத்திட்டு 108 தடவை வெறும் சரணம் ஐயப்பா மட்டும் சொன்னேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா 108 தடவை சொல்லிட்டு, அதற்கு பிறகு ஒரு வார்த்தை வாயை திறந்து அங்கேயும் பேசலை, கூட வந்த யாருக்கிட்டையும் பேசலை, ஒன்றும் பேசலை. தலையில் வச்ச இருமுடியை நான் கீழே இறக்கவே இல்லை, தோளில் இறக்கலை, ஒன்றும் பண்ணல, சாப்பிடலை. கரிமேலி இறக்கத்துலேருந்து நட 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 நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். பம்பை கிராஸ் பண்ணுறேன், யார்கிட்டையும் பேசலை. பம்பா கணபதி கோவிலெல்லாம் இது பண்ணிட்டு போகிறேன், மறுபடியும் அப்படி நீலிமலை ஏறி போகிறேன், எல்லாம் போகிறேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் கோவில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். இப்போ தான் நிறையா படிக்கட்டு இது எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. அப்போல்லாம் படிக்கட்டுலாம் கிடையாது, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நீலிமலை கூட. அந்த ஷெட்டு மட்டும் இருக்கும். 18 படிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டுக்கிட்ட எங்கள் ட்ரூப் போகும்போது ஷெட்டில் நிறைய கூட்டம் இருக்குது, எக்கச்சக்க கூட்டம் இருக்குது. அப்போ எங்கள் குரூப்பில் வந்து எல்லாரும் 25 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் இங்கே தங்கிடுவோம், ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. ஹரிவராசனம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரிவராசனம் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நட சாத்த போகிறாங்கன்னு அர்த்தம். மறுபடியும் மறுநாள் காலையில் தான் நட திறப்பாங்க. அதனால் இப்போ நம்ம இங்கே தங்கிடுவோம், காலையில் பார்த்துக்கலான்றாங்க. இப்போ நானும் என் கூட இன்னொருத்தர் வந்தாருன்னு சொன்னேன்ல, என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட வந்தாருனோல்ல, அவரு மட்டும் என்னன்னா சும்மா அப்படி போயிட்டு இருந்தோம்ல, எங்களுக்கு நாங்கள் எதுவுமே பேசலை, நாங்கள் இவங்க சொன்னது கேட்டுட்டு அப்படி இருந்தோம். போனால் ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி தெரிஞ்சுது. அந்த வழியில் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், கட 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 கடன்னு எல்லாரையும் மீறி போகிறது தெரிஞ்சுது. போனால் கரெக்டாக பார்த்தா திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா 18 படி தெரியுது. 18 படி தெரியுது, ஏறி இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு நாங்கள் ஏறிட்டோம். இப்போ ஹரிவராசனம் பாட்டு பாதி முடிஞ்சிருச்சு. 18 படி ஏறிட்டு நாங்கள் போகிறோம். அந்த தாமரப்பூவால் ஒவ்வொரு விளக்கையும் அணைச்சிக்கிட்டு இந்த தீபத்தை எல்லாத்தையும் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேரை தவிர அந்த சன்னிதானத்தில் வேற யாருமே இல்லை. 18 படி ஏறிட்டு அப்படி ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் தாண்டி உள்ள போனா ஐயப்பன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஏகாந்தமான தரிசனமா இருந்தது. ஒரு அங்க அந்த கரிமேலி உச்சியில அந்த மரணத்தை பார்த்துட்டு வந்த உடனே என்ன நினைச்சேன்னா, இனிமே இங்க வரக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்கு, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுகள்ல வந்துட்டோம், வந்ததுக்கு இதை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய தாட்டா இருந்தது. ஆனா இந்த ஹரிஹராசனம் பாடி அந்த இடத்துல வேற யாருமே இல்லாம நினைச்சு பாருங்க. மறுநாள் காலையில நான் பார்த்திருந்தேன்னா கூட ஒரு கும்பல்ல ஒரு 100-150 பேரோட இடுக்கி சிக்கிக்கிட்டு பார்க்கும் பொழுது ஐயப்பன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த ஏகாந்தம், இந்த ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது கிடைச்சிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே அது எனக்கு ஏதோ சம்திங் ஒரு மாதிரி த்ரில் ஆயிடுச்சு. அண்டு எனக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்த மாதிரி, எனக்கு ஏதோ ஒரு காட் சென்ட் மெசேஜ் மாதிரி இருந்தது. நீ இவ்வளோ தப்பு பண்ற, நீ இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ற, எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் நடந்துக்கிற, அப்படி இருக்கும் பொழுதும் உன்னை மன்னிச்சு உனக்கு இந்த அளவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கறதுக்கு உன் கூட வந்தவங்கள எல்லாருமே யோகியர்கள். அவங்கெல்லாம் பரிபூர்ணமா 48 நாள் விரதம் இருந்திருக்கிறாங்க. இந்த 48 நாள் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையவே அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேலாவது நீ கொஞ்சம் மாறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ், ஒரு காட் சென்ட் மெசேஜ் எனக்கு வந்த மாதிரி அங்க ஒரு ஃபீல் ஆச்சு. கடவுள்ங்கிற ஒரு கான்செப்டை நாங்க தான் உணர ஆரம்பிச்சேன் முதல்ல. ஐயோ இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இனிமே எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம சபரிமலைக்கு வரணும், ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மெசேஜா வந்தது. முதல்ல ஒரு பயமா வந்த ஒரு விஷயம், அதுக்குள்ள அப்புறம் அந்த தரிசனத்துல ஒரு பரவசம் வந்தது, இல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. பயம் வந்து உங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு வெற்றிடத்தை தான் கொடுக்கும். ஆனா இது வந்து அந்த வெற்றிடத்தை ஃபுல்லாவே நிரப்பிடுச்சு, ஃபில்அப் பண்ணிடுச்சு, ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்தது இல்ல. அதற்கு பிறகுதான் அந்த சேஞ்ச் ஓவர் வந்தது. அப்பதான் நான் நினைச்சேன், ஒருவேளை நான் வந்து நாத்திகனா இல்லாம இருந்திருந்தா, ஒருவேளை நான் கடவுளை வந்து கிண்டல் பண்ணாம இருந்திருந்தா, கடவுள்னு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராபகண்டா பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. அப்ப என்னுடைய ஃபெய்த் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வந்து முன்னோர்கள் சொல்லி, அப்பா சொல்லி, தாத்தா சொல்லி, இதெல்லாம் சொல்லி 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 ஒரு அதுதான் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கும். இப்ப நானே உணர்றேன் இது எவ்வளவு சந்தோஷம், இது எவ்வளவு பரவசம் அப்படிங்கிறத நானே உணர்றேன் அப்படின்னும் பொழுது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது லைஃப்ல, இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புரோக்கனா இருந்தது. உண்மையிலே கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஏன்னா கலியுக தெய்வம் ஐயப்ப சுவாமிங்கிறது வந்து பிரத்யட்சமா நீங்க சொல்ற போது தெரியுது.
திருக்கோவில்களுடைய பயணம் நம்ம ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, க்ஷேத்திர யாத்திரை போங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு கடமையாவே இருக்கு இல்லையா? இப்படி ஐயப்பன் சந்நிதியை பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் நிறைய சித்தர்களுடைய அந்த திருக்கோவில்கள், ஜீவசமாதிகள், இந்த ஃபாலோ அப்பும் இது மேல ஈடுபாடும் எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் மேடம். பக்தி அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா, யாத்திரைங்கிறது வந்து ரொம்ப பெரிய பங்கு. யாத்திரை மூலமா தான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும். நீங்க கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து யுவான் சுவாங்னு ஒருத்தர் வந்திருப்பாரு, ட்ராவல் பண்ணி வருவாங்க. அந்த ட்ராவலிங்கில் வந்து என்னென்னா அவங்க பல கல்ச்சரை தாண்டி வருவாங்க, பலவிதமான உணவு பழக்கங்களை தாண்டி வருவாங்க, பல ரீஜியன்ஸை தாண்டி வருவாங்க. இன்னைக்கு மாதிரி ஒரு ஃப்ளைட் ஏறி அங்கே இறங்குறது இல்லை ட்ராவல். அன்னைக்கு வந்து பை கால்நடையாக ஒன்று வரணும், இல்லை ஒரு மாட்டு வண்டி, ஒரு குதிரை வண்டியில் தான் வரணும். பல நாள் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க இருக்கிற சவுத் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு காசிக்கு போ, காசியில போய் நீ வந்து கர்மா பண்ணு, காசி விஸ்வநாதரை பாருன்றது சொன்னோம், இமயமலைக்கு போன்னு சொன்னோம். அங்க இருக்கிறவங்கள இங்க ராமேஸ்வரம் வா அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ ஒரு கண்ட்ரியை அவன் வந்து அக்ராஸ் தி டிராவல் பண்றான். ஸோ அப்ப அந்த கண்ட்ரியை பத்தின முழுமையான ஞானம் அவனுக்கு கிடைச்சிருது. ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நம்ம இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்கிறதை அவன் அந்த பயணத்தின் மூலமாக உணர்ந்துடுறான், பயணத்தின் மூலமாக படிச்சிடுறான். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அனுபவ அறிவு தான் இருக்கிறது. ஆமா ரொம்ப. ஏன்னா அது கொடுக்குற லெசன் வந்து உங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்காது. அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஷூட்டிங் முடிஞ்சு மீதி இருக்கிற நாள் இருக்கு இல்லையா, அப்ப சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் எப்படின்னா மேடம், மாசத்துக்கு ஒரு 20 நாள் ஷூட்டிங் இருக்கும், 5 நாள் டிஸ்கஷன் இருக்கும், ஒரு 5 நாள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆயிடும். இப்ப 30 நாளுமே உங்களுக்கு வேலைன்னே இருக்கும். அப்ப நான் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போவேன். ஒரு ஒரு ஃபாண்டர் மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, சும்மா ஒரு கையில பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கும். அப்பெல்லாம் ஏடிஎம் கார்டெல்லாம் கூட கிடையாது. 2002 நான் சொல்றேன். கையில கொஞ்சம் காசு எடுத்துக்க வேண்டியது, ஏதோ ஒரு ட்ரெயினோ ஃபிளைட்டோ ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட வேண்டியது. கல்கட்டா அப்படின்னா அங்க ராமகிருஷ்ண மடம், வேலூர், கல்கட்டா காளி, தட்சிணேஸ்வர், இது எல்லாத்தையுமே ஒரு சுத்திட்டு வந்துடுறது. அடுத்த வருஷம் வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறது. அப்படி போவேன். ஷீரடி நிறைய தடவை போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. சேத்தன், அபி எல்லாரோடையுமே ஷீரடி நிறைய தடவை போயிருக்கேன். இந்த மாதிரி டிராவல் பண்ணும்பொழுது என்னன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம டிராவல் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம பக்கத்திலேயே கூட நிறைய விஷயங்கள் இருக்கும், நமக்கு அது தெரியாம இருக்கும். எனக்கு ரொம்ப லேட்டரா ஒருத்தர் அறிமுகமானார், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு கூட சொல்லலாம். அவர் பேர் வந்து முரளி அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியன் அப்படின்வாங்க, முரளிங்கிறது அவருடைய நேம். அவர் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர். ஆனால் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். அவர் கிட்டத்தட்ட அவரே ஒரு சித்தர் மாதிரி தான். அவருக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுவார், கொஞ்சம் ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் சொல்லுவார். அவர் வந்து எனக்கு நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி சொல்லியிருக்கார். சொல்றாரு, நீங்க மிருகசீரிஷம், மிதுன ராசி இந்த டைம்ல இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்காம அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. அப்படி அவர் சொன்ன ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா, எக்மோர்ல மோத்தி பாபான்னு ஒன்று இருக்கு. எக்மோர் அந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு, எக்மோர் கமிஷனர் ஆபீஸ்க்கு நேர் எதிர்க்க அந்த மோத்தி பாபாவுடைய தர்கா இருக்கும். அப்ப அங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்னங்க ஜீவசமாதினா நீங்க வந்து ஏதாவது ஒரு பட்டினத்தார், ஒரு பத்ரகிரியார், ஒரு படகச்சேரி ராமலிங்கம், ஒரு போகர், இந்த மாதிரி இல்லை, அல்லது ஒரு கணக்கம்பட்டி சித்தர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். இது மோத்தி பாபா அப்படின்னு என்னன்னா, அப்போ ஒரு சொன்னாரு, சித்தர்களுங்கிறவங்களுக்கு வந்து மதமே கிடையாது. இந்த ஆன்மீகம், இந்த கடவுள், இந்த உருவ வழிபாடு, இந்த மதம், இதையெல்லாம் கடந்த ஒருத்தன் தான் சித்தனாகிறான். அவனுக்கு அவன் வந்து ஃப்ளைட்ல இருந்து போறவன், அவனுக்கு எல்லாமே ஒரே லெவல்ல தான் தெரியும். அதனால இந்த நீங்க வந்து அந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய தர்காக்களுக்கு கூட போக ஆரம்பிச்சேன். மோத்தி பாபா தர்கா போயிருக்கேன். அப்புறம் மவுண்ட் ரோடு தர்காக்கு திங்கக்கிழமை மவுண்ட் ரோடு தர்கா போவேன். கோவளம் தர்கா போயிருக்கேன். அப்புறம் நெல்லூர்ல வந்து ஒரு கஷ்மூர், அந்த நெல்லூர் ஏரியால ஒரு தர்கா இருக்கு, அங்க போயிருக்கேன். ஒவ்வொரு டிராவல்லையும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ரேர் டு த ரேரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா, என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாள் எனக்கு கிடைச்சது. சாலிகிராமத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ராஜராஜேஸ்வரி அம்மன், வெங்கடேஷ் நகர்ல ராஜராஜேஸ்வரி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த சங்கர சாஸ்திரிகள்னு ஒருத்தர் உருவாக்குன கோவில் அது. அந்த கோவிலுக்கு பக்கத்து காம்பவுண்டு தான் என் வீடு, வெரி நெக்ஸ்ட் காம்பவுண்டு. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது ஷூட்டிங் கிளம்பும் போது கார்ல இருந்து சாமியை பார்த்துட்டு அப்படின்னு கும்பிட்டு போயிடுறதோட சரி. அது பிறகு என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் இருந்தோம்னா உள்ள போய் ஒரு 3 பிரகாரம் சுத்திட்டு வரதோட சரி. அப்படிதான் இருந்தது நம்ம பக்தி லெவல். திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன்.
ஒரு அழற சத்தம் கேட்குது, இது கேட்குது. என் ஒய்ஃப் என்னை எழுப்புறாங்க, என்னங்க பக்கத்து வீட்டில் மாடியில் ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் மாடியில் அவரும் ஒரு டைரக்டர், சாய் சத்யம்னு அவருடைய பேர், 10க்கு 10ன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அவங்க ஒய்ஃப் பாரதி 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய ஒரு 1.5 வயசு குழந்தை தீக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உடம்பு அப்படி விரைச்சி போய் கிடக்கு, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு குழந்தை. அவர் இப்போ ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டாங்க. அவர் கேட்டேன், என்ன சார்னா, இல்லை சார் என் ஃப்ரெண்டை கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரில சார் அப்படின்னாரு. யாரை கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்கன்னா, நெப்போலியன் ஒரு டிவி நடிகர், நெப்ஸ்னுவாங்க, அவரை வந்து கார் எடுத்துகிட்டு வராருன்னாங்க. சரின்னு பார்த்தா நான் அந்த குழந்தைக்கு என்னாச்சு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்தா இவரை இந்த டைரக்டர் காணும், சாய் சத்யம் காணும். கார் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக நான் அவங்க வீட்டிலேருந்து இறங்கி வரேன். இவரு அந்த பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிற ராஜராஜேஸ்வரிய திட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு திட்டுறது இல்ல, கண்ணாபின்னா திட்டுறாரு. நான் எவ்வளவு உனக்கு இது பண்ணிருக்கிறேன், நான் உன்னோட எவ்வளவு இதுவா இருந்திருக்கேன், நான் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்திருக்கிறேன், நீ எப்படி எனக்கு இப்படி பண்ணலாம், பாடி போடின்றாரு. நீ எப்படி எனக்கு இப்படி பண்ணலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை தொலைச்சிருவேன், அப்படி இப்படின்னு பேசுறாரு. நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் தள்ளி நின்று பாக்குறேன். எனக்கு முதல்ல அந்த செய்கை வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமோஷனல் அவுட் பஸ்டாவும் ஒரு பைத்தியகாரத்தனமாகவும் தான் தெரிஞ்சுது. அவருடைய எமோஷன் அவர் கத்திட்டு இருக்கிறாரு. சரி, கார் வந்த உடனே கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் இருந்தாரு. சரி, ஓகே, கிட்ட போய் அவரை கன்சோல் பண்ணும்போது, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சார் எனக்கே இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு குழந்தை பண்ணு சார், அந்த குழந்தை என்ன அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. எது பண்ணோம், கார் வந்தது, குழந்தைய எடுத்துட்டு வரோம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை கை கால் எல்லாமே அப்பவே சில்லுன்னு ஆயிடுத்து மேடம். சாலிகிராமத்திலிருந்து வடபழனி விஜயா ஹாஸ்பிட்டல் போறோம். விஜயா ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்பொழுது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா மடியிலேயே மோஷனும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்வாங்க இல்லையா. அது இப்ப ஹாஸ்பிட்டல்ல சைல்டு கேர்ல வராங்க. திடீர்னு நைட் எமர்ஜென்சி, அது மிட் நைட் ஒரு 12:30 1 மணி இருக்கும். டாக்டர்ஸ் வராங்க. நான் ஓகே, இது நாளைக்கு மார்னிங் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்ல போறாங்க, ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா ஏதாவது கொஞ்சம் பில்லு போடுறதுக்காக வந்துட்டு சொல்ல போறாங்கன்னு பார்த்தா, மறுநாள் காலைல 11:30 மணிக்கு அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா இந்த 2 கையால அந்த குழந்தைய தொட்டு பார்த்தேன். அந்த குழந்தை சில்லுன்னு இருந்ததும், அந்த குழந்தை அசைவில்லாமல் இருந்ததும், அந்த குழந்தை அவங்க அம்மா மடியில மோஷன் போனதும், இது எல்லாமே நாங்க 4 பேரும் பார்த்திருக்கோம். குழந்தையோட அப்பா அம்மா பார்த்திருக்காங்க, அந்த நெப்ஸ் பார்த்திருக்கிறாரு, நான் பார்த்திருக்கிறேன், டாக்டர்ஸ் பார்த்திருக்கிறாங்க. ஆனா எப்படி அந்த குழந்தை பொழைச்சதுங்கிறது இருக்குல்ல. குழந்தை பொழைச்சது மட்டும் இல்ல மேடம், இப்ப அந்த குழந்தை 3rd இயர் MBBS படிச்சிட்டு இருக்கு. கேகே நகர்ல அந்த ESI மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்க அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் நான் ஒரு 2 நாள் கழிச்சு நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது என்னன்னா, அந்த மனிதனுடைய பக்தி உண்மையான பக்தி. அதை நமக்கு ஆரம்பத்துல நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆன்லுக்கரா நம்ம மேலோட்டமா அதை பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் மாதிரியும், ஒரு என்ன கடவுள்கிட்ட போய் இப்படி கத்தி பேசிட்டு இருக்கிறான், சாமியா இது மாதிரி பேசிட்டு இருக்கான், இல்ல பண்ண இப்படி ஆயிடுமா அப்படின்றது. ஆனா அவர் வந்து எவ்வளவு பாண்டிங் இருக்கிறார் அந்த கடவுளோடங்கிறது இருக்குல்ல, ஆத்மார்த்தமான ஒரு பாண்டிங் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஆத்மார்த்தமான பாண்டிங்கோட ஒரு குரல் கொடுத்தால் அதற்கு ரெசிப்ரோகேஷன் வரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்பதான் எனக்கு அந்த புரிஞ்சுது. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மான்னு சொன்னான் இல்லையா. அந்த வரிகளுக்கு எனக்கு உண்மையிலேயே கண்ணுக்கு எதிர்க்க ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடைச்சது. ஒரு இது வந்து வெளியில யாராவது சொல்லியிருந்தா நானும் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா நான் கண்ணெதிர்க்க அதை பாக்குறேன், நான் விட்னஸ் பண்றேன். அப்ப இதை எப்படி நம்ம கடந்து போக முடியுங்கிறது இருக்குல்ல. ஆமா, இது எல்லாமே உண்மை. மிராக்கிள்ஸ் நிறைய கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது பிறகு நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் நிறைய இன்னைக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் குருஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோடய நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இருந்தது.